ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நேத்து ஃபுல்லா பயணம் பண்ணி சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஒரு மலை பிரதேசங்களில் பயணம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? சொல்கிறேன். வஷிஷ்ட் வில்லேஜ். இந்த வில்லேஜில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கும்பிட்டு வந்தது சிவன் கோவில். அங்கே மேலே தெரியுது பாருங்க, அது ராமர் கோவில். இங்க பக்கத்துல இருக்கிறது வசிஷ்டரோட குகை கோவில். இன்னைக்கு நாட்டுல எல்லா மக்களும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? கடவுள் ஒருத்தர் தாங்க அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். நமக்கெல்லாம் கூட வாழ்கின்ற கடவுள்னு சொல்றது சித்தர்கள், மகான்கள். அப்படி ஒருத்தரை தேடிதான் நான் இமயமலைக்கு வந்திருக்கேன். அந்த மகான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி சில காலங்கள் இமயமலையில தங்கியிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனாலதான் தேடி இங்க வந்திருக்கோம். ஆஹா, நான் கடவுளே பார்த்த மாதிரி இருக்கேன். ஐயா வணக்கம். நான் யாரை தேடி வந்து அவரை கண்ணில் காமிச்சிட்டு ஓம் நம சிவாய ஓம். ஐயா, மக்களுக்கு என்ன மாதிரி நோய்கள்லாம் வருது, அந்த நோய்களை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நிறைய வாட்டி சொற்பொழிவு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க ஐயா. எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்த நீங்க கேளுங்க. அதை எடுத்துட்டு போய் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்கள் நல்லா இருக்கட்டும். மக்கள் ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க, வழி தெரியாம தவிக்கிறாங்க. அதுக்கு வழி காட்டுறதானே நம்மளோட வேலை. கண்டிப்பாங்க. அதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வர்ம கலையில குணமான குடும்பங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. ஒரு தம்பதியர் வந்தாங்க, சுந்தரம் மீனாட்சின்ற ஒரு தம்பதியர். அவங்களுக்கு சாந்தின்னு ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வந்து ஒரு வரன் தேடிட்டு இருந்தாங்க. நல்ல பாசமான குடும்பம். சுந்தரம், மீனாட்சி. உங்களை மாதிரி ஒரு நண்பர் இருந்தாரு, ஆலினால் அழகுராஜா. ஆலினால் அழகுராஜா? ஆமா. டைட்டிலே அருமையா இருக்கே. அதுவும் என்ன மாதிரியாவா? ஆமா, உங்களை மாதிரி தான் இருப்பாரு. ஐயா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கவுண்டமணி சார் தெரியும்ல, நிறைய படத்துல சொல்லிருப்பாரு. தெரியாம யாராவது இருப்பாங்களா? வாழைப்பழ கதையில இருந்து செந்தில் கவுண்டமணி யாராவது மறப்பாங்களா? அவரு நிறைய படத்துல சொல்லிருப்பாருங்கய்யா. இந்த ஆளினால் அழகுராஜா நினைச்சான்னா இல்ல இல்லங்க, சும்மா பேச்சுக்கு சொன்னங்கய்யா. உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? ஐயா இல்லங்கய்யா, நான் மொரட்டு சிங்கிளுங்க ஐயா. என்னது மொரட்டு சிங்கிளா? ஆமாங்க ஐயா, அதை விட்டுருங்கய்யா, அது இந்த காலத்துல பேசுற பேச்சுங்கய்யா. சொல்லுப்பா, மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டேன். இல்லங்கய்யா, நீங்க இந்த ஆளினால் அழகுராஜா பத்தி சொல்லுங்க. அவரு பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பாரு, ஆனா நீங்க இல்ல. உங்களை பார்த்தா அவரை பார்க்க தேவையில்ல, அவரை பார்த்தா உங்களை பார்க்க தேவையில்ல. அப்படியே இருப்பாரா? அப்படியே என்னங்கய்யா இது? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குமோ? இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் உங்களை மாதிரி தான் அச்சசலா அவர் இருப்பாரு. அப்போ என்ன மாதிரி அறிவாளியா? அறிவாளிதான், ஆனா வாயை திறந்தா மூடவே மாட்டாரு அவரு. எது வாயை திறந்தா மூட மாட்டாரா? ஆமா, தொண பேசிக்கிட்டே இருப்பாரு உங்களை மாதிரி. இதுக்கு நீங்க சொல்லாமே இருந்தா. என்னங்க அது இமயமலையில வந்து இப்படி இம்சம் பண்றீங்களே? எனக்கு என்னமோ நீங்க டபுள் ஆக்ட்னு தோணுது. உங்களுக்கு பெரியம்மா சித்தி பையன் ஏதாவது? ஐயா அப்படிலாம் யாரும் இல்லங்க ஐயா. உங்களை மாதிரி தான் இருப்பாரு அவரும். ஆலினால் அழகராஜா அவங்க பொண்ணுக்கு வரன் அரேஞ்ச் பண்ணிட்டு தரகர் தங்கமணியை கூப்பிடுறதுக்காக அவர் கிராமத்துக்கே போனார் அவரு. அப்போ விநாயகனே போற்றி போற்றி. ஐ எம் சாரி விநாயகா, உன் கீழே இருந்த பூவே எடுத்து உனக்கு போட்டேன். ஏன்னா என்கிட்ட பூ இல்ல. கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல பாக்குப்பட்டியில இறங்க வேண்டியவன்னா அவசரப்பட்டு வெத்தலைப்பட்டியில இறங்கிட்டேன். இந்த ஷார்ட் வழியில வந்தா பாக்குப்பட்டிக்கு போயிடலான்னு சொன்னாங்க, அதனாலதான் போறேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போறதுனால கொஞ்சம் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போகணும். அதுக்கு இந்த ஏரியால பக்கத்துல அக்கத்துல ஏதாவது இடம் கிடைக்குமா? ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? டேய், என்ன பார்த்து ஏண்டா அப்படி கேட்ட? டேய், உன்னதான்டா. என்ன பார்த்து ஏண்டா அப்படி கேட்ட? பேசுனது விநாயகரா? என்ன விநாயகா இவ்வளவு கோவப்படுற? ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான், என்ன பார்த்து ஏண்டா அப்படி கேட்ட? தப்புதான் தப்புதான், ஐ எம் வெரி சாரி, தப்புதான். அதாவது விநாயகர் கிட்ட வந்து நல்ல வேலை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல படிப்பை கொடு, நல்ல வசதியை கொடுன்னு கேட்கலாம். பல் தேய்க்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இடம் கொடுன்னு கேட்டா கோவம் வராம வேற என்ன பண்ணும்? ஐ எம் வெரி சாரி. யாருக்கிட்ட கேட்கறது? நல்ல ஒரு ஆளை காமியா. ஆஹா, அங்க 2 பேர் சிட்டிங்ல இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஐயா. 2 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். எஸ்கியூஸ் மீ தம்பிங்களா, அந்த ப்ளூ கலர் சட்டை, நீ வா இங்க வா. என்னதான் கூப்பிடுறாரு? வணக்கம் தம்பி. வணக்கம். ஆஹா, அண்ணனே இவ்வளவு மரியாதை பேசுறான் பாருங்க, நல்ல பையன். கொஞ்சம் ஊர் மாறி வந்துட்டேன். தெரியுது தெரியுது. தெரியுதா? அப்போ ஓகே.
அதாவது பல் தேய்ச்சி ரெடி ஆகணும். புரியல. பல் தேய்ச்சி ரெடி ஆகணும். டேய் பல்லா தேய்க்கணும்ன்ற? எந்த ஊர்ல வந்து பல்லு தேய்க்கணும்ன்ற? டேய் பல்லு இருக்கிறதுனால தானடா தேய்க்கணும்ன்ற. அந்த பல்ல முதல்ல பேத்தெடுக்கிறேன்டா. இருடா. டேய் என்னால முடியலனாலும் ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உன் பல்ல உடைக்கிறேன்டா. டேய் மக்கள கூப்பிடாதடா. டேய் என்ன விநாயகா, பல்லு தேய்க்கிறதுன்றது இந்த ஊர்ல தப்பா? என்ன அநியாயமா இருக்கு. ஐயோ அம்மா. இருடா, இன்னும் இருக்கு உனக்கு. அந்த பையன் ஆவேசப்பட்டான். அங்க இருக்கிற பையன் கொஞ்சம் சாந்தமா தான் தெரியறான். தம்பி இங்க வா வா வா. ஐயா வணக்கம். இங்க நடந்ததெல்லாம் பாத்துருப்ப. பார்த்தேன். பையன் ரொம்ப கோவக்கார பையன் மாதிரி தெரியறான். அவன் அப்படிதான். அப்படிதானா? அப்படிதான். நான் ஒன்னும் தப்பா கேட்கல. பல்லு தேய்க்கிறதுக்கு இல்ல இல்ல. ஐயோ இவனும் கோவப்படுற மாதிரி தெரியுது. குளிச்சிட்டு ரெடி ஆகணும். அவ்வளவுதான். குளிக்கணுமா? ஏய் எந்த ஊர்ல வந்து குளிக்கணும்ன்ற? டேய் இந்த ஊர்ல இது வரைக்கும் குளிச்சதே இல்லடா. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து குளிக்கணும்னு இடம் கேட்பேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜென்மத்துக்கு உன்னை குளிக்க முடியாத மாதிரி பண்ணிடுறேன்டா. என்ன விநாயகா, அது ஊரே வித்தியாசமா இருக்கு. பல் தேய்க்கிறது தப்புன்னு ஒருத்தன் ஓடனான், ஊரை கூட்டின்னு வரேன்னு ஓடுறான். இன்னொருத்தன் குளிக்கிறது தப்புன்றாங்க. ஐயா என்ன இந்த ஊர்லயே புரிய மாட்டேங்குது. இப்பதான் புரியுது விநாயகா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு. இந்த ஊர்ல இந்த மாதிரி வயசு பிள்ளைங்களா இவ்வளவு டென்ஷனா இருந்தா அப்புறம் நீ ஏன் டென்ஷனா இருக்க மாட்ட? ஒரு நல்ல வழி காமிய ப்ளீஸ். ஆஹா, சின்ன புள்ள ஒண்ணு வருது. பார்க்கவே லட்சணமா இருக்கு, ரொம்ப சாந்தமாவும் இருக்கு. அதுகிட்ட நான் கேட்டுக்கிறேன். எஸ்கியூஸ் மீ பாப்பா, ப்ளீஸ் கம் ஹியர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். ஆஹா, என்ன நளினோ, என்ன அமைதி. பாப்பா, 2 பசங்க இருந்தாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போயிட்டானுங்க. அவங்க அப்படிதாங்க ஐயா. ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. பல் Dress மட்டும் மாத்தணும். என்னது? Dress மட்டும் மாத்தணும்னு. என்னது? உனக்கு Dress மாத்த இடம் வேணுமா? எங்க வந்து என்ன கேக்குற? இந்த Dress காப்பாத்திக்கிற வழிய பாரு, இல்லனா இதையும் அவுத்து விட்டு அமிச்சிடுவாங்க. எந்த ஊர்ல வந்து என்ன கேக்குற? இதையும் அவுத்து விட்டு அமிச்சிடுவாங்க. இரு ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து Dress மாத்த இடம் கேக்குறேன்னு சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாரு உனக்கு. என்ன விநாயகா இது? ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பிள்ளை ரொம்ப டென்ஷனா இருக்க. வேணாம் விநாயகா, நான் எல்லா பிரச்சனையும் இங்கேயே விட்டுறேன். இனிமே இந்த டைரக்டா பாக்குப்பட்டி போயிடுறேன். போ, அங்கேயும் எனக்கு பிரான்ச் இருக்கு. இதே மாதிரி பசங்களும் இருக்காங்க. எது? பாக்குப்பட்டிலும் இதே மாதிரி ஒரு பிரான்ச் இருக்கா? அப்புறம் எப்படிதான் ஒரு மனுஷன் வாழறது? கம்முனு விநாயகா, சும்மா காமெடி பண்ணின்னு. ஊருக்காரங்க வரத்துக்குள்ள கிளம்பிடுவோம். தரகர் தங்கமணி வீடு இதான் சொன்னாங்க. எஸ்கியூஸ் மீ. தமிழ் தரகர் தங்கமணி வீடு தானே? தரகர் தங்கமணி வேணும். என்ன வீட்டுல யாரையும் காணோம்? ஹலோ, யாரு? வணக்கம், தரகர் தங்கமணி வேணும். தரகர் தங்கமணி வேணும்னா இந்த குழந்தைய கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தை என்ன கணக்குது? என்ன குழந்தைக்கு மீசெல்லாம் இருக்கு? ஓவர் ஆக்டிங் பண்றான். நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. இந்த ஊர்லயே எல்லாம் இப்படிதான் இருப்பானுங்களோ? ஏய் குழந்தை எழுந்துடுறா. அப்பா எங்க? யாரு? எங்க அப்பாவா? இந்த வயசுல முரட்டு மீச வச்ச குழந்தை. உங்க அம்மா என்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. மரியாதையா சொல்லு, உங்க அப்பா எங்க? யார் அப்பா? உங்க அப்பா தான்டா. எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆகுது. உங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சா? நேத்து கூட மத்தியானம் பேசணும்னே. நேத்து கூட பேசினா? அட பாவி, ஆவியோட பேசணும்னா? ஆவி இல்லையா, லைவா பேசணையா. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன். கிளம்பி வாங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கூட்டு போறேன்னு சொன்னாரு. இந்த
இந்த தரகர் தங்கமணி உங்க அப்பா தானே? தரக தங்கமணி எங்க அப்பாவா? யோ, தரக தங்கமணி நான்தாயா. ஊசியில கோக்குற குண்டுமணி மருந்துன்னு தரகர் தங்கமணின்றானே. இவள கேக்குறியே, நீ யாரு? நான் தாங்க ஆலினாள் அழகுராஜா. எதுக்குங்க? நீங்கதான் ஆலினால் அழகுராஜா, நீங்களா தானா? ஆமாங்க. நேத்து கூட இந்த ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டிருந்தேன். அதே அழகுராஜா. கடைசியில நீங்க தான் தங்கமணியா? ஆமாயா, பிறந்ததுல நான் தான் தங்கமணி. என்னையே கலைக்கிறான் பாத்தியா? சரி, இந்த இப்ப மாப்பிள்ளை போட்டோலாம் இருக்கா, எடுத்துக்கிறீங்களா? போட்டோல இல்ல, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. நாம முன்னாடி போவோம், அவ பின்னாடி வருவாங்க. எங்க காணோம் பின்னாடி? இல்ல ஜோக்கா. வாங்க. போலாமா? இந்த ஜம்ப் தேவைதானா இப்போ? சீ, அம்மா. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. நீ காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. எது? கவுண்டருக்கே கவுண்டரா? தங்கமணி வாங்க. தங்கமணி பின்னாடியே வராத, முன்னாடி தெரிய மாட்டேன். அப்படி இல்ல, ஆலினாள் அழகுராஜா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்ல வந்தேன். எப்படி? நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்ல வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கடைக்காலுக்கு தேவைப்பட்ட செங்கல், சிமெண்ட், ஜல்லி. அது மட்டுமா, பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பரு. பிளம்பரு, அப்புறம் முக்கியமா இன்டீரியர் டெக்கரேட்டர். அது மட்டுமா அங்கிள்? கிரக பிரவேசம் ஆரம்பிச்சு லக்ஷ்மி கடாசத்தோட மாட்டையும் கண்ணுக்குட்டியும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல பூஜை பண்ணும் போது அந்த நேரம் பார்த்து மாடும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா சாணியும் ஒன் பாத்ரூமும் போக சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்ல சகுனம் கொண்டாட ஸ்மெல்லு பிடிக்காம ஐயர் மந்திரத்தை ஸ்டாப் பண்ண இங்கேயே பிளான போட்டு இங்கேயே ஒரு ஆளை பிடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ண எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஐயரை மந்திரம் சொல்ல வச்சீங்களே. அது மட்டுமா, வரப்போற வீட்டுக்கு நாங்க வாங்கி வச்சிருந்த எல்லா பொருளையும் வேன்ல ஏத்திக்கிட்டு வந்து அத பக்காவா இந்த புது வீட்ல செட் பண்ணி கொடுத்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி இன்டீரியர்லாம் பக்காவா போட்டு வீடு வாங்குற விளம்பரத்துல வர மாதிரி, அதாங்க டிவில எல்லாம் வருமே அந்த மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி எங்களை அப்படியே குளு குளு குளுன்னு எங்களை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்பேற்பட்ட நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எங்க அப்பா அம்மாக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை என் கல்யாணத்தை பத்தி தான். அதுக்கு தானே இந்த புரோக்கரை, எது புரோக்கரா? சாரி தரகரை, குட்டி தரகரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. குட்டி தரகரா? சரி, அது விடுங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுத்த? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை மட்டும் தான் நான் பிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மண்டபத்துல ஆரம்பிச்சு ஃபுல் மேரேஜ், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்? இருங்க, என்னடா சொல்ல வந்த? ஐயா, ரூமுக்கு டெக்கரேஷன் பண்ணுமா? அது மட்டும் இல்லாம ஸ்வீட், மில்க், ஏசி, முக்கியமா வித்தவுட் கரண்ட் கட், அது ஃபுல்லா வீடியோ கவரேஜ். அதெல்லாம் வீடியோ எடுப்பீங்க? ஏங்க அவர் சொல்ல வந்தது அந்த வீடியோ இல்லங்க. ஏங்க, அது போய் வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்களா? அது தப்பு இல்ல தங்கமணி, அது தப்பு இல்ல. உங்களெல்லாம் பேச விட்டு நான் வேடிக்கை பார்க்கறேன் பார், அதுதான் தப்பு. ஏதோ ஆலினாள் அழகுராஜான்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிங்களேன்னு பார்த்தேன். அதுக்கு நீ இவ்வளவு லெங்தாவா போவீங்க? அதுவும் ஏடா கூடமா பேசிக்கிட்டு. ஐயா, அதாவது நான் பண்றது ஒரு சமூக சேவை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலத்துல விசு சார் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் நானு. இப்போ ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மண்டபத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் உள்ள பூந்து அந்த பொண்ணை தான் பொண்ணு மாதிரி நினைச்சு அந்த கல்யாணத்துல ஓடி ஆடி அந்த கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு அவருக்கும் அந்த வீட்டுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி போயிடுவாரு. ஏன் தெரியுமா? இந்த சமுதாயத்து மேல அவருக்கு இருக்கிற அக்கறை. அதே மாதிரி தான் நானும் செய்யறேன். எல்லா வேலைக்கும் பணம் கேட்கறது இல்ல. முடிஞ்சா கொடுங்க, இல்லனா விடுங்கன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா வசதியானவங்க கொடுக்கும்போது அதை வாங்கிப்பேன். கஷ்டப்படுறவங்களுக்கு அதை செலவு பண்ணுவேன். ஏன்னா
அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பேங்க்ல நம்ம பேர்ல பல கோடிகள் இருந்தாலும் அதுல கிடைக்காத ஒரு சந்தோஷம் இதுல கிடைக்குதும்மா. புடவக்காரி அம்மா, ஐயனார் சாமி, கருப்பண்ண சாமி, நீங்க மூவரும் சேர்ந்து எங்க குலங்காக்கணும் சாமி. நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியா அமையணும், வெற்றியா அமையணும், வெற்றியா அமையணும். கலை கலை வர்மக்கலை, கலை கலை மர்மக்கலை, பாட போறேன் பாட்டு உங்காத கொஞ்சம் நீட்டு. செல்வராசையா சொன்னபடி நல்லெண்ண தேச்சி நாளும் புளி, முன்னோர்கள் வித்து இது முப்பாட்டை சொத்து. தொடுவர்மம் நடுவர்மம் உயிர்வர்மம் அது மர்மம், உயர்வான கலைடா அத உயிர் போல மதிடா. உயிர் வாழ்ந்திடும் கூடுதான் உடலே, அதை காத்திடும் நம் வர்ம கலையே. உயிர் முடிச்சினை தளர்த்திடும் இதுவே, உனதாயுளை கூட்டிடும் நிஜமே. கலை கலை வர்மக்கலை, கலை கலை மர்மக்கலை. எத்தனையோ பிறப்பெடுத்து வந்தோம் வந்தோம் வந்து நின்னோம், இப்பிறப்பில் வாழ வரும் கலையை தேடுடா. சித்தி வேலை இல்ல இல்ல சித்தன் செய்யும் வேலை இது, சந்திக்கிற மனிதனிடம் சொல்லி வையடா.